தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இருந்து ஆதவ அர்ஜுனா திமுகவுடைய அஜெண்டாவுக்காக வேலை செய்யறாரா அப்படிங்கிற விஷயத்த கட்சி தலைமை கண்டுபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா கொஞ்சம் அலட்சியமா இருந்தாங்க அப்படின்னா 2026 அப்படிங்கிறது முழுசா அப்படியே மாறி குழம்பி திரும்ப திமுக கையிலேயே போய் உக்காந்தாலும் உக்காந்துரும். ஸோ யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன விஷயங்களுக்கு பின்னாடி இத மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டுப்பா. அரசியல்ல திமுக எப்படி வேணாலும் இறங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஒத்துக்கிறீங்க, அதை ஏத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேத்திக்கு நடந்தது. மீடியாக்கள்ல பெரிய அளவு பேசப்பட்டு இருக்கு. விஜயோட பேச்சு நிறைய பேர் டீகோட் பண்ணிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் நாமளும் அதை தான் பேச போறோமா அப்படின்னா கிடையாது. நம்ம அதுல இருந்து மாறுபட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பேச போறோம். என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆதவ அர்ஜுனா மேல ஒரு சந்தேக பார்வையை வைக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, இங்க ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல இருந்தாலும் இன்னும் ஒரு திமுகவுடைய அவங்களுடைய அஜெண்டாவுக்கு தான் வேலை செய்யறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. உடனடியா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு கோபம் வரலாம், ஒரு கேள்வி வரலாம். எங்க கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு, விஜய் அவர்களை புகழ்ந்து பேசுறாரு, அவரு மேல நாங்க எப்படி சந்தேகப்படுறது அப்படின்னு. பட் ஆதவ அர்ஜுனாவுடைய கடந்த காலங்களை எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்காங்க, தலைவரை புகழ்ந்து பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்கள நம்பிடணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஏங்க, நம்ம நார்மல் லைஃப்லயே ஒருத்தவங்களை பாக்குறப்போ எவ்வளவு சந்தேக பார்வையோட பார்ப்போம். அப்படிங்கிறப்போ ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு பின்புலம் கொண்ட பின்னணி கொண்ட ஒரு நபரை சந்தேக பார்வையில பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன வேண்டுதல்? எந்த கோயில்ல போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாரு? விஜய் 2026 நாங்க சிஎம் ஆக்கிடுவோம் அப்படின்னு அவருக்கு என்ன வேண்டுதல், என்ன தேவை இருக்க போகுது சொல்லுங்க. இப்ப ராஜ்மோகன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சமூகத்துல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வேணும். இந்த திமுகவை தாண்டி புதுசா ஒரு மாற்றம் வரணும், ஒரு புதுசா ஒரு கட்சி வரணும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். புஷியானந்த் இருக்காங்க அப்படின்னா இத்தனை வருஷமா விஜய் கூட பயணிச்சவங்க, அவங்களுக்கு விஜயை சிஎமாக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுல ஒரு லாஜிக் உண்டு. ஆனா ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏன் அந்த எண்ணம், ஏன் அவர் இந்த அளவுக்கு முக்கி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா பேசுவாரு, ஆனா அந்த பேசுறதுல கொஞ்சம் உணர்வு, கொஞ்சம் மரியாதை இருந்து எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தலைவர் அப்படின்னு விஜயை சொல்றப்ப கூட அந்த தலைவர் அப்படிங்கிற வார்த்தையில கூட உணர்வு அப்படிங்கிறது இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, முழு சட்டை மாறன் ரிவ்யூ போடுறப்போ, ரஜினி படங்களை ரிவ்யூ போடுறப்போ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காது போல, அதனால நக்கலா பேசுவாரு. அதே மாதிரியே தான் இருக்கும் ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய அந்த துணி அப்படிங்கிறது. தலைவர் அப்படின்னு சொல்றதே ஒரு நையாண்டியா, ஒரு மரியாதை குறைவா தான் ஆதவ அர்ஜுனா மேடையில பேசுவாரு. நேத்தி அப்படிதான் பேசியிருக்காரு. நேத்தி ஒரு நாள் பேசுனதுக்காக தான் இப்படி சொல்றேன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள எப்ப ஆதவ அர்ஜுனா வந்தாரோ அப்ப இருந்தே அவருடைய பேச்சு, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே சும்மா கடமைக்குன்னு செயல்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தப்போ நிறைய இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. சோ அதுல போய் ஆதவ அர்ஜுனா கொடுத்த அந்த பேட்டியவும் அவருடைய பேச்சவும் எடுத்து பாருங்க. இப்போ ஒரு பேசக்கூடிய பேச்சவும் எடுத்து பாருங்க, உங்களுக்கே சந்தேகம் அப்படிங்கிறது வந்துடும். சரி, இது ஒன்ன வச்சு மட்டும் ஒரு சந்தேகப்பட்ட முடியுமாப்பா, சரியா பேசல, சரியா நடந்துக்கலன்னு சொல்ற, இதை வச்சு மட்டும் சந்தேகப்பட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, அவருடைய கடந்த காலங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவரு சமூகத்துல ஆல்ரெடி ஒரு பணக்காரரு, நல்ல பொசிஷன்ல இருக்காரு. திமுகவுல சீட்டு கேட்டா கொடுப்பாங்க, பணம் கேட்டா கொடுப்பாங்க அப்படின்னு இருந்த ஒரு நபர் என்னத்துக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு வரணும்? ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கார். இந்த திமுகவும் அதிமுகவும் வேணாம், ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கார் அப்படிங்கிற கேள்வியை நீங்க அது அப்படிங்கிற பதில நீங்க சொல்லலாம். அது அவருடைய எண்ணம் கிடையாது அப்படிங்கிறத நான் அவருடைய கடந்த காலங்கள்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். 2021 திமுகவை எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து பாடுபட்ட நபர்கள்ல இந்த ஆதவ அர்ஜுனாவும் ஒண்ணு. ஏன் பாடுபட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய மாமனார் பணம், லாட்ரி மார்ட்டினோட பணம் அப்படிங்கிறது திமுகவுக்கு கொட்டி செலவு செய்யப்படுது. திமுக ஆட்சிக்கு வந்தா நாம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக லாட்ரி மார்ட்டின் பணம் அப்படிங்கிறது திமுகவுக்கு செலவு செய்யப்படுது. இது போக திமுக ஆட்சிக்கு வந்தாதான் நம்ம மேல எதுவும் வழக்கு வராது அப்படிங்கிறதுக்காகவும் செலவு அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சோ அவருடைய மருமகனா இருக்கக்கூடிய இந்த ஆதவ அர்ஜுனா 2021 திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு வேலை செய்யறாரு. ஆதவ அர்ஜுனா சொல்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து நான் அம்பேத்கரை தான் படிச்சேன், அம்பேத்கரை தான் தண்ணியா எடுத்து குடிச்சு வளர்ந்தேன் அப்படின்னு நிறைய மேடைகள்ல நீங்க ஆதவ அர்ஜுனா பேசி பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர் எப்படிங்க 21 திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய முடியும்? சரி, அப்படி வேலை செஞ்சுட்டாரு. திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு.
வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்தா அவங்க மோசமானவங்களா இருக்காங்க, நாம இதுக்காக சமூகத்துக்கு வரல, நம்ம சமூகத்துல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு யோசனை வந்திருந்தா கூட அவர் எப்படி திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போயிருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியே இங்க இல்ல, திமுகவுல ஒரு அணியை ஐக்கியம் ஆயிடுச்சு. சோ அந்த கட்சிக்குள்ள என்ன மாற்றத்தை வேண்டி என்ன சேஞ்ச் இந்த சமூகத்துல வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனா அதுக்குள்ள போனாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. திமுகவுல இருக்காரு, விசிகாவுக்கு போறாரு, தமிழக வெற்றி கழகத்துல இப்போதைக்கு இருந்துட்டு இருக்காரு, நாளைக்கு எங்க வேணாலும் போலாம். இந்த 3 கட்சி நீங்க பாருங்க எதுவுமே தொடர்பு இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஆதவ அர்ஜுனா போனது அப்படிங்கிறது எப்போ போனாரு அப்படின்னா, இங்க அதிமுகவும் பிஜேபியும் அலைன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி 2 கட்சியும் முறிகிறாங்க. 2024 தேர்தலுக்கு முன்னாடி 2 பேரும் வாக்கியா சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு பிரிஞ்சுட்டாங்க. அந்த டைம்ல இங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன ஒரு பெரிய ஆப்ஷன் உருவாச்சு அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உருவாகுது. அதாவது அதிமுகவும் பிஜேபி அலைன்ஸ்ல இல்ல, எப்ப வேணாலும் விடுதலை சிறுத்தைகள் நினைச்சா திமுக கிட்ட இருந்து அலைன்ஸை உடைச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உருவாகுது. சோ அந்த நேரத்துல தான் நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து ரொம்ப கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு திமுகவுல இருந்து வெளியில வந்து நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பவே ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வந்தது, இவங்க திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுக்கணும், அங்க திருமாவளவன் மட்டும்தான் ஒரு தலைவரா இருக்காரு, முக்கிய புள்ளியா இருக்காரு, நாளைக்கு அவரு வந்து நம்ம அலைன்ஸ் சேர்ந்து வெளியில போறாரு அப்படின்னா அதுல நம்ம கட்சியோட அஜெண்டாவுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை விசிகாக்குள்ள ஒரு முக்கிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சி இங்க இருந்து பிரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே நினைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆதவ அர்ஜுனா விசிகாவுக்கு அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறது அப்பவே நான் மட்டும் சொல்ல, நிறைய பேர் சொன்னாங்க. இந்த சந்தேகம் அப்படிங்கிறது எழுப்பப்பட்டது. அதாவது பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னா இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல, இப்ப தமிழக வெற்றி கழகத்துல அவரு திமுகக்குள்ளேயே தான் இருந்திருப்பாரு. அப்போ விசிகா வந்து அதிமுக ஒரு ஆப்ஷனா எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உள்ள அஜெண்டாவில் திமுக அஜெண்டாவில் வேலை செய்யறதுக்காக திமுக நபர் அங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனா அங்க இறக்கப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கிடையாது. திமுக அது உண்மையும் கூட தான், திமுக அதை மாதிரி பண்ணுவாங்க தான். ஆனா ஒரு நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, திமுகவுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இங்க நமக்கு விடுதலை சிறுத்தைகளை விட விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் தான் பெரிய அச்சுறுத்தல், நமக்கு பெரிய எதிரி, நம்மளுடைய வாக்க உடைக்கக்கூடிய, நமக்கு எதிராக பலமா இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜய் அப்படிங்கிற விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிய வந்திருக்கலாம். சோ தெரிய வந்து ஆதவ அர்ஜுனா உனக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கொடுத்த அந்த வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, நீ இனிமே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இங்க தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லி திமுக இந்த ஆதவ அர்ஜுனாவை உள்ள அனுப்பிச்சு வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அப்படி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு ஆதவ அர்ஜுனா வந்து திமுக 2026 திமுக ஆட்சிக்கு வருவதற்காக வேலை செய்யறாரு அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு பின்னடைவா போகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி திரும்ப 2026 திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவா போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்க. கட்சிக்குள்ளேயே இருந்து வேற யாராவது நபர்கள் வந்து திமுகவுக்கு வேலை பார்க்கறாங்களா அப்படிங்கிற விஷயத்த தமிழக வெற்றி கழகம் உள்ள ஒரு இது பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா திரும்ப ஒரு முறை ஏமாறுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தால முடியாது. ஏன்னா ஒரு பெருந்துயரம் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க. அதெல்லாம் போக இன்னும் தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இருந்து ஆதவ அர்ஜுனா திமுகவுடைய அஜெண்டாவுக்காக வேலை செய்யறாரா அப்படிங்கிற விஷயத்த கட்சி தலைமை கண்டுபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா கொஞ்சம் அலட்சியமா இருந்தாங்க அப்படின்னா 2026 அப்படிங்கிறது முழுசா அப்படியே மாறி குழம்பி திரும்ப திமுக கையிலேயே போய் உக்காந்தாலும் உக்காந்துரும். சோ யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன விஷயங்களுக்கு பின்னாடி இத மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டுப்பா. அரசியல்ல திமுக எப்படி வேணாலும் இறங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஒத்துக்கிறீங்க, அதை ஏத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.